Taste the Daily. பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான LIC கடந்த காலாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கும் நிலையில் பங்குதாரர்களுக்கு ஒரு பங்கிற்கு ₹6 டிவிடெண்ட் வழங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. LIC பொதுப்பங்கு விற்பனை நடைபெற்று 2 ஆண்டுகள் ஆகியிருக்கும் நிலையில் அந்நிறுவன பங்குகளின் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணம் என்ன என்று பார்க்கலாம். LIC நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம். மூளை முடுக்குகளில் உள்ளவர்களுக்கு கூட தெரிந்த காப்பீட்டு நிறுவனம். ஏழை எளிய மக்களும் பயன்பெறும் வகையில் மிகச்சிறிய தொகையை கூட காப்பீடாக செலுத்த LIC வழிவகுத்திருக்கிறது. இந்திய மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையை பெற்ற LIC இந்தியாவின் காப்பீட்டுச் சந்தையில் பாதிக்கும் மேலாக, அதாவது 58.87 விழுக்காடு பங்கை பெற்றுள்ளது. பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் LIC நிறுவனத்தின் 3.5 விழுக்காடு பங்குகள் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி பொது பங்கு வெளியீடு முறையில் விற்கப்பட்டது. அப்போது ஒரு பங்கின் விலை ₹903 முதல் ₹949 வரை என விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. முதலீட்டாளர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய LIC பங்குச் சந்தைகளில் பட்டியலிட்ட அன்றே நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைவாக இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் LIC பங்குகள் விலை குறைந்தே காணப்பட்டது முதலீட்டாளர்களிடம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது என்றே கூறலாம். ஹிண்டன்பர்க் சர்ச்சையில் சிக்கிய அதானி குழும பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது LICயிலும் எதிரொலித்தது. காரணம், அதானி குழுமத்தில் உள்ள நிறுவனங்களில் LIC முதலீடு செய்ததுதான். 2023ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி LICயின் ஒரு பங்கின் விலை மிக குறைந்த அளவாக ₹530க்கு சென்றது. பட்டியலிடப்பட்ட ஓராண்டில் 40% அளவிற்கு LICயின் பங்குகள் சரிந்தன. சாமானிய மக்கள் தங்கள் எதிர்கால தேவைக்காக LICயில் பாலிசி எடுக்கும் நிலையில் ஏன் அதானி குழுமத்தில் முதலீடு செய்யப்பட்டது என கேள்வி எழுந்தது. தொடர்ச்சியாக அதானி நிறுவனங்கள் சரிவிலிருந்து மீண்டு வந்த நிலையில் தாங்கள் அந்நிறுவனங்களில் செய்த முதலீட்டின் மதிப்பு ₹38,471 கோடி அதிகரித்து ₹61,471 கோடி உயர்ந்ததாக LIC தெரிவித்தது. LICயில் பொது பங்கு வரம்பை 10 விழுக்காடாக உயர்த்த பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி மேலும் 3 ஆண்டுகள் கால அவகாசத்தை அண்மையில் வழங்கியது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து LICயின் பங்குகள் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. அதிக அளவாக நடப்பாண்டின் பிப்ரவரியில் ஒரு பங்கு ₹1075 உயர்ந்த நிலையில் தற்போது ₹1030 என்ற அளவில் வர்த்தகமாகியது. இந்நிலையில் கடந்த காலாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ள LIC ₹13,763 கோடி நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பங்குதாரர்களுக்கு ஒரு பங்கிற்கு ₹6 ஈவுத்தொகை வழங்குவதாகவும் LIC அறிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. Taste the Daily.